ஒரு வருடத்திற்கு 3 அல்லது 4 முறையாவது இந்த புதன்கோளுடைய பெயர் சமூக ஊடகங்களில் ட்ரெண்டிங்கில் வந்துடுது. என்ன இந்த புதன் பெயர்ச்சி, மைக்ரேஷன் ஆஃப் புதன், இந்த புதன் பெயர்ச்சி எங்கு நடக்கிறது? இந்த சூரிய குடும்பத்தில் இருக்க இந்த புதன்கோள் மற்ற எல்லாரும் மாதிரி பூமியை சுற்றி வரும் பொழுது இது அருகில் இருக்கிறது, நம்ம அதுக்கு அப்புறம்லாம் இருக்கிறோம். அந்த கோள் இருக்கையில் ரொம்ப சின்ன கோள், அது ஸ்டார். இது எதிர் திசையில் நகருவது போல் தோற்றம் தான் வருது ஒழிய அது உண்மையிலேயே அப்படி எதிர் திசையில் போறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. புதன் பூமியை விட வேகமாக ஒரு சுற்றுப்பாதையை நிறைவு செய்கிறது. ஏன்னா அது வேகமாக சுற்றுது பூமியை விட. அப்போ பூமியை முந்தி செல்லும் பொழுது அது வரைக்கும் அது ஏதோ நகண்டுட்டு இருக்க மாதிரி தெரியும். நம்மளை முந்தி அது போகும்பொழுது அது எதிர் திசையில் நகர்வது போல் நமக்கு தோற்றமளிக்கிறது. வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே, இது ஒரு அறிவியலும் ஜோதிடமும் கலந்த ஒரு காணொளி. ஜோதிடத்தை யார் நம்புகிறார்கள்? இந்த ஜோதிடம் அஸ்ட்ராலஜியினுடைய வரலாறு எவ்வளவு காலம், என்ன அடிப்படையில் இது வருகிறது, இந்த புதன் கிரகம் பின்னோக்கி நகருமா, அப்படி பின்னோக்கி நகரும் காலங்களாக கருதப்படக்கூடிய காலங்கள் எவை, இதை குறித்த ஒரு காணொளி. பொதுவாக இந்த ஜோதிட அஸ்ட்ராலஜியில் ஒரு வருடத்திற்கு 3 அல்லது 4 முறையாவது இந்த புதன்கோளுடைய பெயர் சமூக ஊடகங்களில் ட்ரெண்டிங்கில் வந்துடுது. என்ன இந்த புதன் பெயர்ச்சி, மைக்ரேஷன் ஆஃப் புதன், இந்த புதன் பெயர்ச்சி எங்கு நடக்கிறது, எப்போது நடக்கிறது? சரி, ஒரு புதன் கிரகத்தினுடைய எதிர் திசை ரெட்ரோகிரேட் ஆர்பிட் அப்படின்னு சொல்றாங்க. சுற்றுப்பாதையில் நுழையும் போது துரதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்கு. புதன் எதிர் திசையில் நிகழ்ந்தால் உங்களுக்கு துரதிர்ஷ்டம் ஏற்படும். சரி, இப்படி இந்த புதன் எதிர் திசையில் போகுதா, அப்படி உண்மையிலேயே வானவியல் சாஸ்திரப்படி அப்படி எதுவும் ஒரு குறிப்பு சொல்றாங்களா, அப்படி இடம்பெற்றிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், ரொம்ப அருகில், நம்மளோட பூமியோட அதிகம் இருக்கக்கூடிய. சூரிய குடும்பத்தில் மிக சிறிய கிரகமே புதன் தான். மெர்க்குரி ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதன்கோளின் எதிர் திசை பயணம் ஒரு வானியல் நிகழ்வு. அது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த கிரகம் சூரிய குடும்பத்தில் மற்ற கிரகங்களின் திசைக்கு மாறாக அதன் இயல்பான பாதைக்கு எதிர் திசையில் நகர்வது போல தோன்றுகிறதுன்னு தான் சொல்லுது. அசால வானவியல் பாடங்கள் என்ன சொல்லுது, இந்த சூரிய குடும்பத்தில் இருக்க இந்த புதன்கோள் மற்ற எல்லாரும் மாதிரி பூமியை சுற்றி வரும் பொழுது இது அருகில் இருக்கிறது, நம்ம அதுக்கு அப்புறம்லாம் இருக்கிறோம். அந்த கோள் இருக்கையில் ரொம்ப சின்ன கோள், அது ஸ்டார். இது எதிர் திசையில் நகருவது போல் தோற்றம் தான் வருது ஒழிய அது உண்மையிலேயே அப்படி எதிர் திசையில் போறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஏன் தோணுது அப்படின்னா அந்த ஸ்பீடு தான். நம்ம பூமி ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கு, புதன் ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. ஒரு இடத்தில் இந்த புதனை சூரியன் மன்னிக்கணும், பூமி முந்தும். அப்படி முந்தும் பொழுது நீங்க நல்லா யோசனை பாருங்க, இதை ஒரு கார் பயணத்தில் நீங்க பண்றதா அல்லது ரயில் பயணத்திலையும் நீங்க கண்டிருக்கலாம். நாம் ஒரு திசையில் வேகமாக செல்லும் பொழுது நமக்கு அருகில் மிக குறைந்த வேகத்தில் வரக்கூடிய கிரகம், மன்னிக்கணும், கார் பின்னோக்கி செல்வது போல் ஒரு மாய தோற்றம் வரும். நாம முன்னாடி போயிட்டு இருக்கோம், அது பின்னாடி போகல, அதை விட அதிகமாக ஸ்பீடா போறோம், அவ்வளவுதான். இப்படித்தான் புதன் கிரகத்தை அது பூமியை முந்தும் பொழுது, ஏன்னா இது பூமியிலிருந்து அவ்வளவு எளிதா அதனுடைய போக்கை பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படி நீங்க ஏதோ ஒரு ஸ்கோப் மூலம் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களை விட புதன் பூமியை விட வேகமாக ஒரு சுற்றுப்பாதையை நிறைவு செய்கிறது. ஏன்னா அது வேகமாக சுற்றுது பூமியை விட. அப்போ பூமியை முந்தி செல்லும் பொழுது அது வரைக்கும் அது ஏதோ நகண்டுட்டு இருக்க மாதிரி தெரியும். நம்மளை முந்தி அது போகும்பொழுது அது எதிர் திசையில் நகர்வது போல் நமக்கு தோற்றமளிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வானவியல் ஆராய்ச்சியாளர்களுடைய ஒரு சொல்லா இருக்கு. அவங்களுடைய கோட்பாடு அது, அவங்களுடைய கருத்து அது. அது சூரியனை சுற்றி வழக்கமான சுற்றுப்பாதையிலான் செல்கிறது, எதிர் திசையில போகாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு காரை முந்தும் போது ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இது எதிர் திசையில போகுதோ அப்படின்னு நம்ம அதை பின்னோக்கி போற மாதிரி தோன்றது அப்படிங்கிறது பின்னோக்கி சொல்றதா அஸ்ட்ராலஜி சொல்றாங்க. ஆனால்
சரி, வானியல் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கண்காணிக்கப்பட்டு வரும் இந்த வானியல் நிகழ்வை சில ஜோதிடர்கள் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் காலம் என்று நம்புகிறார்கள். இதை அவங்க நம்புறாங்க. இது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இது யாரு? வானியல் சாஸ்திரம் அப்படிங்கறத அடிப்படையாக வச்சு அஸ்ட்ராலஜி சொல்லக்கூடியவங்க. புதன்கோள் ஒரு வருடத்திற்கு 3 அல்லது 4 முறை, மொத்தமாக 3 வாரம் எதிர் திசை சுழற்சி தோற்ற நிலையில் இருக்கும். இது வானிலை ஒரு மொத்தத்துக்கு ஒரு வருஷத்திலேயே என்ன வேகமாக சுற்றுது பார்த்தீங்களா? அப்போ ஒரு 3 முறை வந்து அது எதிர் திசையில் போகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கும், தோற்ற நிலை இருக்கும். 2024ஆம் ஆண்டில் பிரிட்டனில் இருந்து பார்க்கும் பொழுது பின்வரும் தேதிகளில், அதாவது என்ன தேதி சொல்கிறாங்க, உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் சில மணி நேரங்கள் மாறுபாடு இருக்கிறதுனால அவங்க ஒரு தேதியை சொல்கிறாங்க. ஏப்ரல் 1 25 வரைக்கும், ஆகஸ்ட் 5 ஆகஸ்ட் 28 வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். 2024 இந்த வருஷத்தில். இப்போ அந்த காணொலியில் நான் பதிவு பண்ணுறது வந்து 4 ஆகஸ்ட். இப்போ ஆகஸ்ட் 5 ஆகஸ்ட் 28 வரைக்கும், நவம்பர் 26 டிசம்பர் 15 வரைக்கும் இந்த புதன் எதிர் திசையில் நகர்வது போல் பூமியிலிருந்து பார்க்க நமக்கு தோன்றும். இது கிரகங்களுடைய மாற்றங்களினால் அன்றாட மனிதர்களுடைய வாழ்வியலிலும் பாதிப்பு ஏற்படுத்துமா? அடுத்து பார்ப்போம். ஜோதிடம் மற்றும் வானியல் வலுவான வரலாற்று வேர்களை கொண்டிருந்தாலும் எதிர் திசை சுழற்சி போன்ற வானியல் நிகழ்வுகள் மனிதர்களின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதே நவீன அறிவியலினுடைய கருத்தா பிரிட்டனுடைய லெஸ்டர் நகரில் இருக்கிற தேசிய விண்வெளி மையத்தினுடைய விண்வெளி நிபுணர் தாரா பட்டேல் அப்படிங்கிறவர் சொல்றார். ரைட்டா? ஆனால் விஞ்ஞான ரீதியாக ஆதாரங்கள் இல்லாத போதிலும் இந்த வானியல் நிகழ்வை சுற்றியுள்ள மூட நம்பிக்கைகள் மற்றும் பொதுவான ஜோதிட நம்பிக்கைகள் 2 இருக்கு, பார்த்துடுங்க. மூட நம்பிக்கைகள்னு சொல்றதுல போய் ஜோதிடத்தில் சேர்க்கலை இப்போ நான் சொல்லும் போது. ஏன்னா மூட நம்பிக்கைகள் என்பது வேறு, ஜோதிடம் என்பது வேறு. ஜோதிடம் ஒரு சில கணக்குகளை வைத்திருக்கிறது. மூட நம்பிக்கைகளிடம் உங்களுடைய எந்த ஆதாரமும் இருக்காது. ஆனால் ஜோதிடர்கள் சில ஆதாரங்களாக கொடுப்பார்கள், சில ஜோதிட நிபுணத்துவம் பெற்றவர்கள். அப்போ மனிதர்கள் மீதான ராசி பலன்கள், கிரகங்கள், வான்பொருள்களின் விளைவுகள் போன்றவற்றை ஆராய்கிறது எது? இந்த ஜோதிடம். சரி, இது வந்து போலி அறிவியல் நம்பிக்கை அப்படின்னு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தினுடைய வருடம் எத்தனை வருஷம், ஜோதிடம் பிறந்து எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு பார்த்தா 5000 ஆண்டுகளுக்கு முன், கிமு 3000. அப்போ 5000 ஆண்டுகள்னு ஒரு கணக்கிடுறாங்க. மெசபடோமியாவின் பண்டைய நாகரிகங்களில் தோன்றியதுதான் ஜோதிடம். அங்கிருந்து இந்தியா வந்திருக்கு. மெசபடோமியாவிலிருந்து தான் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு. பண்டைய கிரேக்க நாகரிகத்தினுடைய ஹெலனிஸ்டிக் சகாப்தம் அப்படின்றதுல ஜோதிடம் அதனுடைய தற்போதைய வடிவத்தை அடைந்திருக்கு. ஜோதிடம் பல வடிவங்களை கடந்துதான் ஒரு இறுதி இப்போ இருக்கிற நிலைக்கு வந்திருக்கு. இப்போ அந்த கட்டம் போட்டு நம்ம பிறக்கும்போது ஒரு ஸ்டார் என்ன இருந்ததோ அது லக்கணமாக வச்சு 12 கிரகங்களுக்கும் ஒரு இதை குறிப்பிட்டு எங்கெங்கே இருந்ததுன்னு குறிப்பிட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை எல்லாம் அறிஞ்சிக்கிறதுன்னு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இந்த வடிவமே பண்டைய கிரேக்க நாகரிகத்தினுடைய ஹெலனிஸ்டிக் சகாப்தத்தில் தான் ஜோதிடம் இந்த வடிவத்தை வந்திருக்கு. அதுக்கு 5000 ஆண்டுகள் அது பழமையானது ஜோதிடம். சரி, என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவின் படி கிரேக்க பாரம்பரியத்தினுடைய ஒரு பகுதியாக ஜோதிடம் இஸ்லாமிய கலாச்சாரத்திலே இருந்திருக்கு. அதன் பின்னர் அரபு மொழியை கற்கும் ஆர்வத்தின் மூலம் இடைக்காலத்தில் ஐரோப்பிய கலாச்சாரத்துக்குள்ளும் கால் பதிச்சிருக்கு. இந்த அரேபியன் லாங்குவேஜை கற்றுக்கும் போது ஏன்னா இது அங்கே இருக்கு இஸ்லாமிய இதுக்குள்ள, அப்போ அதையும் சேர்த்து கற்றுக்கிறாங்க. ஜோதிடம் மற்றும் ஜாதகம் போலி அறிவியல் அப்படின்னு ஒரு சயின்ஸ் சொல்றாங்க. அந்த ஜோதிடம், ஜாதகம், போலி அறிவியல் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. இதில் கிரகங்கள், அவற்றின் நிலைகள் மற்றும் இவற்றின் இயக்கங்கள் நமது அன்றாட வாழ்க்கை, நமது உணர்வுகள், நமது எண்ணங்கள், நமது எதிர்காலம் மற்றும் நமது விதி ஆகியவற்றில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அவற்றை பின்பற்றுபவர்கள் ஆழமாக நம்புகிறார்கள். ஏதோ கிரகங்களுடைய இருக்கைகளும் அதனுடைய கதிர்வீச்சுகளும் மனிதனுடைய அன்றாட வாழ்வியலை தாக்கும் பொழுது வாழ்க்கையை தாக்கும் அப்படின்னு நம்புறாங்க. மனித இனத்தினுடைய ஆரம்பகால நாகரிகங்களில் வானிலை, மழை பொழியும் நேரம், ஈரப்பதம், வெப்பநிலை, காற்று மற்றும் சூரிய ஒளி ஆகியவற்றை கணிக்க சில இயற்கை நிகழ்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிப்பது அவசியமாக இருந்தது ஆரம்ப கட்டத்தில். ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜி இல்லாதனால எப்போ வெப்பம் எவ்வளவு, மழை எப்போ பெய்யுது, சூரியன் எப்போ உதிப்பா, சூரியன் எப்போ அடையும், எந்தெந்த காலங்களில் நமக்கு மழை பெய்யுது, காற்று எப்படி அடிக்குது, இதெல்லாம் ஆராய்வு பண்ணுறதுக்கு ஒரு அவசியமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் இருந்தது. இது உயிர் வாழ தேவையான திறன், இந்த சர்வைவல் ஸ்கில் அது இருக்குது. சரி, பண்டைய கிரேக்கர்கள்
புதன்கோளுடன் தங்களது அதிர்ஷ்டம், பாதுகாப்பு, வளம், இசை மற்றும் வஞ்சகம் ஆகியவற்றை கடவுளின் ஹெம்ஸுடன் தொடர்புபடுத்தினார்கள். அதாவது அவருடைய அதிர்ஷ்டம், பாதுகாப்பு, வளம், இசை, வஞ்சகம். வஞ்சகம்னா ஒருத்தர் சர்வல் ஃபிட்டஸ்ட் எப்படி மாறுதுங்கிறது. இதை ஹெம்ஸுடன் தொடர்புபடுத்தினார்கள். ரோமானிய புராணங்களில் புதன்கோளை மெர்க்குரியஸ் அப்படின்னு, ரோமானியருடைய புராணங்களில் தான் மெர்க்குரியஸ் அப்படிங்கிற பேரை பெறுது. கடவுள், மெர்க்குரியஸ் கடவுள் அப்படின்னு அழைத்தனர். மேலும் மெர்க்குரியஸ் வர்த்தகம் மற்றும் தகவல் தொடர்பு கடவுள், தகவல் தொடர்பு கடவுள் என்றும் கடவுளின் தூதர் என்றும் கருதப்பட்டது. இது மெர்க்குரியஸ், இந்த புதன் எதுக்குரியது? வர்த்தகம், தகவல் தொடர்பு கடவுள், அதாவது கம்யூனிகேஷனுடைய காட் அப்படின்னு. மேலும் அவர் பாதாள உலகத்திற்கு ஆன்மாக்களை வழிநடத்தும் வழிகாட்டியாக இருந்தார் என்று நம்பப்படுகிறது. இந்த புதன் என்னன்றத ஏன் மக்கள் ஜோதிடத்தை நம்புறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஜோதிடம் போலியான அறிவியல் அப்படின்னு வகைப்படுத்தி பார்க்கும்போது, வானியல் ஆராய்ச்சி நடக்கும் பொழுது இந்த ஜோதிடம் எந்த இடத்துல இவங்களோட ஃபிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறிவாற்றல் உளவியல் கோட்பாடுகள், அதாவது காக்னிட்டிவ் சைக்காலஜி. ஜோதிடம் மற்றும் ராசி பலன்கள் மனித நம்பிக்கையை உறுதிப்படுத்துதல் சார்பு, அதாவது கன்ஃபர்மேஷன் பயஸ். ஒரு இடம் நமக்கு இது நிகழும், இது உறுதியாக நடக்கும், இதை நாம் நம்பலாம் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு ஒரு சயின்ஸ் தேவைப்படுது. ஒரு சயின்ஸுங்கிறத விட ஒரு டெர்மினாலஜி, ஒரு இயக்கவியல் தேவைப்படுது, ஒரு தொடர்பு தேவைப்படுது. அப்போது இதுக்கு சான்றுகளே இல்லாட்டாலும் அவனுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த ஜோதிடம் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துடுச்சு. ஒரு சார்பு முறையில் புரிந்து கொண்டு மற்றவர்களும் இந்த தகவலை கடத்தணும். இதுதான் அவங்களுக்கு, ஐயா எனக்கு இப்படி இருந்ததுப்பா, உதாரணத்துக்கு எனக்கு சனியுடைய ஆதிக்கம், 7.5 நாட்டு சனி, 7.5 ஆண்டுகள் சனி ஆதிக்கம் இருக்கும் பொழுது நமக்கு இப்படிலாம் நகர்ந்தது, இந்த நிகழ்ந்ததை நான் இப்படியெல்லாம் எதிர்கொண்டேன், அப்போ உனக்கு வரும்போது இப்படி பண்ணு அப்படின்னு. இது எப்படி கன்ஃபர்மேஷன் பயஸ்ன்னு சொல்கிறாங்க. உறுதிப்படுத்தல நம்புறது. இப்படி நம்ம இந்த நேரத்தில் கல்யாணம் ஆகும், இந்த நேரத்தில் குழந்தை பிறக்கும், இந்த நேரத்தில் செல்வம் சேரும், இந்த நேரத்தில் நோய் வரும், இந்த நேரத்தில் எல்லாம் அந்தந்த நேரத்தை குறிப்பிட்டு வருது. சரி, ஜோதிடம் மக்களுக்கு நிகழக்கூடிய எதற்கும் விரைவான மற்றும் எளிதான விளக்கத்தை விளங்குகிறது. நல்லா பார்த்துக்கிடுங்க. ரொம்ப எளிதான விளக்கம் கொடுக்கும், ரொம்ப எளிமையான மாற்று முறைகளையும் கொடுக்கும். அவர்களது பிரச்சனைக்கான உண்மையான சாத்தியமான காரணங்களையோ அவர்களது பிரச்சனைகளுக்கான பல அடுக்குகளையும் ஆராயவோ தேவையே இல்லை. இதுதான் மிகப்பெரிய ரிலாக்ஸ் இந்த மனிதனுக்கு. இந்த ஜோதிடத்தில் நம்புகிற மனுஷனுக்கு என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு என்ன அழுத்தம் இருக்குது, எது இவனுக்கு செட்பேக்காக இருக்குது, இவனுடைய உளவியல் எப்படி இருக்குது, இவன் எந்த இடத்துல தன்னுடைய வாழ்வியல் கோட்பாட்டில் தவறு பண்ணால் இதெல்லாம் எதுவுமே ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். எப்பா இந்த நேரத்தில் இது மாறிச்சுன்னா நீ மாறிடுவேன்னு சொன்னாலே போதும். அவன் அந்த தன்னுடைய சுய ஆராய்ச்சியோ சுய ஆய்வுகளையோ அவன் செய்யணுன்ற அவசியமே இல்லை. அவன் இதை நம்பினாலே போதும், அவனுடைய வாழ்க்கை நகர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு சார்புத்தன்மை கொண்ட புரிதல் இது இருக்குது. மதிப்பீடு செய்ய அவனுடைய இதை வேல்யூ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் அவன் ஜோதிடத்தை நம்புவதற்கான காரணம். இது ஜோதிடம் மக்களுக்கு நிகழக்கூடிய எதற்கும் விரைவான எளிதான விளக்கத்தை கொடுத்துரும். அது ஒன்று. ரொம்ப எளிமையாக அவங்க ஒரு காரணத்தை கிடைச்சிச்சுன்னா இந்த காரணத்தை வச்சு இன்னொன்று நம்புகிறாங்க, நம்பிக்கையை வச்சு வாழ்க்கை நடத்துகிறாங்க. சரி, ஆனால் ஜோதிடத்தில் உத்வேகம், பொழுதுபோக்கு அல்லது ஆன்மீக ரீதியான ஆறுதல் தரும் விஷயமாகத்தான் இது பார்க்கிறது. கிரகங்களுடைய தாக்கம் அப்படின்னு இருக்கிறதோ, ஜோதிடத்தில் நம்புவது முட்டாள்தனம் அல்லது தவறான நம்பிக்கை அப்படின்னு யார் சொல்கிறாங்க? பைரவரை சேர்ந்த ரெய்கி ஹீலிங் நிபுணர் மிரிலே ஹம்மல் அப்படிங்கிறவர் சொல்கிறார். ரெய்கிங்கிறது ஒரு எனர்ஜி ஹீலிங் மெடிசனாக இப்போ அறியப்படுது. ஒருத்தர் ரெய்கி மூலம் இது பண்ணலாம், அது பண்ணலான் இருக்குது. அது எந்த அளவுக்கு சாத்தியம், அது எந்த அளவுக்கு உண்மை என்பது வேறு. ஒரு பிரபலமான துணை சிகிச்சை முறை தான் அது. ஒரு சபார்டினேட் ட்ரீட்மெண்ட் இது தான். இதன் விளைவுகள் அதிகரிக்கும் அறிவியல் சான்றுகள் என்றாலும் இந்த ஆற்றல் சிகிச்சை வழிமுறை மக்கள் மத்தியில் பிரபலமாகிட்டே தான் வருது. ரெய்கியில் நடக்குது இல்லைங்கிற காட்டில் நம்பிக்கை மக்கள்கிட்ட பெருகாது. இந்த புதன்கோளினுடைய எதிர் திசை விளைவுகளை நம்புபவர்கள் இந்த காலகட்டத்தில் பெரிய தொகையை வழங்கக்கூடாது, எதையும் வாங்கக்கூடாது, வாழ்க்கையின் முக்கிய பெரிய நிகழ்வுகளை இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் திட்டமிட தவிர்க்க வேண்டும் என்று அந்த ஹம்மல், அதாவது இந்த ரெய்கி பண்ணுறவங்க ஜோதிடத்தை கொஞ்சம் நம்புகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த புதனுடைய எதிர் திசை விளைவுகள் அப்படி நடக்க நினைக்கிறோம் இல்லையா, நம்மளோட அது எதிர் திசை இந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே நம்மளை நெருங்கி வரும்போது வானிலை கொண்டு சொல்ல மாதிரி அது
நெருங்கி வரும்போது ஸ்பீடு, அதாவது அந்த வேக வித்தியாசம் காரணமாக அது பின்னோக்கி போகிற மாதிரி நமக்கு தெரியுதா சொல்கிறாங்க. ஆனால் ஜோதிடத்தை நம்புவவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நேரத்தில் பெரிய தொகை எதையும் வாங்கக்கூடாது, பெரிய முக்கிய நிகழ்வுகள் எதையும் இந்த நேரத்தில் காலகட்டத்தில் திட்டமிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பெரிய தொகை எதுவும் வாங்கக்கூடாது, முக்கியமான நிகழ்வில் நீங்கள் வந்து இது பண்ணிடணும், தவிர்த்துடணும், முக்கியமான பெரிய நிகழ்வுகள் எதுவும் நடக்காமல் இந்த திட்டமிடுதல் இதை தவிர்க்கணும் அப்படின்லாம் சொல்கிறது நீங்கள் ஜோதிட நம்பிக்கையாளருடைய இது. கிரகங்களின் தாக்கங்களை புரிந்து கொள்வதும் விழிப்புடன் இருப்பதும் ஆவேச நிலை அடையாமல் நமது நம்பிக்கைகளுக்கு ஏற்றதை தேர்ந்தெடுப்பதும் முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான். கிரகங்களுடைய தாக்கங்களை புரிஞ்சுக்கிடுங்க, விழிப்புடன் இருங்க, ஆவேச நிலை ரொம்ப அக்ரெசிவ் இதுக்கு போயிடாதீங்க அப்படிங்கிற நம்ம நம்பிக்கைகளை ஏற்றதை தேர்ந்தெடுப்பது தான் முக்கியம் அப்படின்னு அவங்களுடைய இந்த ஹம்மல் அப்படிங்கிற ரெய்கி ஹேலருடைய ஒரு வாக்காக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த புதன் திசை என்பது எதிர் திசையில் நகர்வது போன்றது என்பது ஒரு தோற்றப்பிழை தானே ஒழிய அது உண்மையில் அல்ல என்று வானியல் நிபுணர்கள் கூறுவது ஒரு பக்கம். இது போன்ற நேரங்களில் அந்த கிரகங்களுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக இருக்கும். அதனால் மிக முக்கியமான வேலைகளை அந்த நேரத்தில் செய்யாதீர்கள் என்பது ஒரு பக்கம். ஆக இரண்டு நிலைகளிலும் நாம் இந்த செய்திகளை எடுத்துக்கொண்டு நமது வாழ்க்கையை, நமது மதிப்பீடு, நமது திறமைகளை, நமதுடைய வாழ்க்கை நிலைகளை மதிப்பீடு செய்வதும் அதே நேரத்தில் இதை புரிந்து கொள்வதுமாக வாழ்க்கையை நகர்த்துவோம். தொடர்ந்து இந்த விடை தேடும் வினாக்களுக்கான பகுதியில் அடிக்கடி நாம் சந்திப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.